அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 5 வருஷ ஆதங்கத்தையும் ஓய்வால் நிம்மதியாக தற்போது இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிஎஸ்கேவுக்காக இதை செஞ்சால் ஆச்சரியப்படாதீங்க அப்படின்னு அஸ்வின் ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு. அஸ்வின் மேலும் அந்த பேட்டியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அவருடைய திடீர் ஓய்வுக்கு என்ன காரணம், இப்படி பல தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெறுவதா திடீரென நேற்று அறிவிச்சிருக்காரு. அதாவது 2010 முதல் 2024 வரைக்கும் 3 வகையான கிரிக்கெட்லையும் இந்தியாவுக்காக விளையாடி நிறைய வெற்றிகளை பங்காற்றிய அவர் 765 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. இந்தியாவுக்காக 2வது அதிகபட்ச விக்கெட்டுகள் எடுத்த வீரராக சாதனை படைத்திருக்க அவர் 2011 உலகக்கோப்பை வெற்றியாளர் ஆவார். அந்த வகையில் வெற்றிகரமாக செயல்பட்டு வந்த அவர் திடீரென ஓய்வு பெற்றது பலருக்கும் ஆச்சரியமாகவே அமைந்திருக்குங்க. இருப்பினும் 38 வயதாகும் அவர் வருங்கால வீரர்களுக்கு வழிவிட்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக நம்பப்படுது. அதே சமயம் IPL போன்ற உள்ளூர் தொடர்களில் தொடர்ந்து விளையாடுவேன் அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் ஓய்வு பெறும் முடிவு காபா டெஸ்ட் போட்டியின் 5வது நாளில் தான் இறுதியாக எடுத்ததாக அஸ்வின் சொல்லியிருக்காரு. சொல்லப்போனால் வெளிநாடுகளில் தமக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காததால் ஓய்வு பெற்று விடலாம் அப்படின்னு கடந்த 4 முதல் 5 வருடங்களாகவே சிந்தித்து வந்ததாக அஸ்வின் ஆதங்கத்துடன் தெரிவித்திருக்காரு. அது தற்போது நிறைவேறியுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக IPL தொடரில் CSK அணிக்காக நீண்ட காலம் விளையாடினா ஆச்சரியப்படாதீர்கள் அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருக்காருங்க. இது பற்றி அவர் பேசியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பற்றி அறிவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினமான முடிவா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. அது பலருக்கும் உணர்ச்சி பூர்வமாக இருந்திருக்கும். அது உணர்ச்சிகரமான இருக்கும், ஒருவேளை அது மூழ்கியும் விடும். ஆனால் அது எனக்கு பெரிய நிம்மதி மற்றும் திருப்தி. ஏன்னா அது சிறிது காலங்கள் எனது தலையில் ஓடிக்கொண்டிருக்கு. அது மிகவும் உள்ளுணர்வாகவே இருந்திருக்கு. அதை 4வது நாளில் உணர்ந்து 5வது நாளில் எடுத்தேன். அடுத்ததாக நான் CSK அணிக்காக விளையாடவும் போகிறேன். அங்கே என்னால் முடிந்த வரைக்கும் விளையாட முயன்றால் ஆச்சரியப்பட வேண்டாம். அஸ்வின் ஒரு கிரிக்கெட்டராக முடிந்து விட்டார் அப்படின்னு நான் நினைக்கல. இந்திய வீரராக அவர் தனது நேரத்தை முடித்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் ஓய்வு பெற்றதே தமக்கு நிம்மதியாக இருப்பதாக அஸ்வின் சொல்லியது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கறதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணியுடைய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் ஓய்வு அறிவித்த நிலையில் இந்திய அணியுடைய முக்கிய வீரரான ஜடேஜா மனமுருகி பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதாவது தமிழக மண்ணின் மைந்தனாக இந்திய அணியில் பல சாதனைகள் செய்த இந்திய கிரிக்கெட் அணியில் முக்கிய வீரராக வலம் வரும் ரவிச்சந்திரன் அஸ்வின் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஓய்வை அறிவித்திருந்தார். திடீரென அறிவித்த இந்த ஓய்வு அறிவிப்பானது அனைவருடைய மத்தியிலையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடர் ஆஸ்திரேலியாவில் நடந்து வந்துட்டுருக்கு. இதில் 3வது போட்டி கபா மைதானத்தில் நடக்குதுங்க. இந்த போட்டியானது மழை காரணமாக 5வது நாளில் சமனில் முடிஞ்சிருக்கு. இந்த போட்டி முடிவடைந்ததுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா மற்றும் அஸ்வின் செய்தியாளர்களை சந்தித்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதில்
அஸ்வின் அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்தும் விலகுவதாக ஓய்வை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காரு. இந்த ஓய்வு குறித்து பல ரசிகர்கள் அதிர்ச்சியில் உருக்கமான பதிவுகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணியுடைய முக்கிய வீரர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் இந்திய அணியுடைய முக்கிய மற்றொரு சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திர ஜடேஜா உருக்கமான பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இத்தனை ஆண்டுகளாக உங்களுடன் ட்ரெஸ்ஸிங் ரூமை பகிர்ந்து கொள்வதை பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு உருக்கமாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. இதை தொடர்ந்து ரசிகர்களும் இந்திரன் சந்திரன் இணை ஜோடி இனி இல்லை என வருத்தத்துடன் வலைதளங்களில் பதிவிட்டும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அணி இப்படி அவமானப்படுத்தியதே அஸ்வின் ஓய்வுக்கு காரணம் அப்படின்னு கும்ப்ளே ஒரு விஷயத்த அதாவது கும்ப்ளேவை முந்த ஆசையில் அப்படின்ட்டு கவாஸ்கர் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. தமிழகத்தைச் சேர்ந்த நட்சத்திர இந்திய அணி கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் அனில் கும்ப்ளேவுக்கு பிறகு இந்தியாவுக்காக அதிக விக்கெட்டுகள் எடுத்த சாதனை படைத்திருக்க அவர் தற்போது நடைபெறக்கூடிய ஆஸ்திரேலிய தொடரின் பாதியிலேயே ஓய்வை அறிவித்திருக்காரு. 38 வயதாகக்கூடிய அவர் நிறைய சாதனைகளை படைத்து இந்தியாவின் பல வெற்றிகளை பங்காற்றியும் இருக்காரு. அப்படிப்பட்ட அவர் திடீரென ஓய்வு பெற்றது இந்திய ரசிகர்களுக்கு ஆச்சரியமாகவும் கொஞ்சம் சோகமாகவும் அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் 2023 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உள்பட வெளிநாட்டு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவமானப்படுத்தி வந்ததாக சுனில் கவாஸ்கர் தெரிவித்திருக்கார். அதனாலேயே அவர் ஓய்வு அறிவித்திருக்கலாம் அப்படின்னு கவாஸ்கர் வெளிப்படையாகவே சொல்லியும் இருக்கார். இது பற்றி அவர் பேசியது என்ன அப்படின்னா, அடுத்த அக்டோபர் வரைக்கும் இந்தியா சொந்த மண்ணில் எந்த டெஸ்ட் தொடர்லையும் விளையாடலை. அதற்கு முன்பாக இங்கிலாந்தில் 5 டெஸ்ட் போட்டிகள் நடக்குது. இந்தியாவுக்காக ஒரு அற்புத வீரராக செயல்பட்டு வந்த அஸ்வின் வெளிநாடுகளில் விளையாடிய போது நமக்கு பிளேயிங் 11 தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிருக்காரு. நீங்கள் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா செல்லும் போது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த வகையில் அடுத்த இங்கிலாந்து தொடர்லையும் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு அஸ்வின் நினைத்திருக்கலாம். அதனாலேயே அவர் தன்னுடைய ஓய்வை அறிவித்தும் இருக்கலாம். அனில் கும்ப்ளேவின் சாதனையை உடைப்பதற்காக அஸ்வின் நினைத்திருந்தா விளையாடியும் இருக்கலாம். நீங்கள் சதம் அடிக்கலாம், 5 விக்கெட் 10 விக்கெட் அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் அதை செய்வதற்கு மனதளவில் தயாராக இருக்கணும். அடிலைட் நகரில் நடைபெற்ற 2வது போட்டியிலேயே அஸ்வின் இந்தியாவுக்காக விளையாடும் மனநிலையில் கிடையாது. ஆனாலும் அவரை சமாதானப்படுத்தி விளையாட வைத்ததாக ரோஹித் சர்மாவும் சொல்லியிருந்தார். அதில் இருந்த அனில் கும்ப்ளேவை முந்தி நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் எண்ணம் அஸ்வினிடம் இல்லை அப்படின்னே தெரியுது. ஏற்கனவே 500, 530, 540 விக்கெட்டுகள் எடுத்த ஒருவர் தன்னுடைய செயல்பாடுகள் மீது பெருமையுடன் இருப்பார். இருந்தாலும் இதற்கு முன் நீங்கள் போதுமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தியும் வெளிநாடுகளில் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னா அது உங்களுக்கு வலிக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கூறுவது போல கடந்த 5 வருடங்களுக்கும் மேலாக வெளிநாடுகளில் செட்டாக மாட்டார் அப்படின்னு கருதி அஸ்வினுக்கு இந்திய அணி நிர்வாகம் தொடர்ந்து வாய்ப்பளிக்கலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய புகழ்பெற்ற சுழற்பந்து வீச்சாளருமான ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அஸ்வின் தனது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் 765 விக்கெட்டுகளுக்கு மேலே எடுத்திருக்காரு. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே நடைபெற்று வரக்கூடிய 3வது டெஸ்ட் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவித்திருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கும் போது விராட் கோலியும் அஸ்வினும் உரையாடியிருக்காங்க. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவது குறித்து விராட் கோலிக்கு அஸ்வின் தெரிவித்திருக்கலாம். இதைத் தொடர்ந்து விராட் கோலி அஸ்வினை கட்டிப்பிடித்திருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி ரத்து செய்யப்பட்டதை அடுத்து கேப்டன் ரோஹித் சர்மா செய்தியாளர்களையும் சந்தித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் ரோஹித் சர்மாவுடன்
கேப்டன் அஸ்வினும் பங்கேற்று சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாகவே அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவும் செய்தியாளர் சந்திப்பில் அஸ்வினை கட்டிப்பிடிச்சிருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் 1-1 அப்படின்ற சமநிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த போட்டி மெல்போர்னில் டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்குதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஸ்வினுடைய திடீர் ஓய்வு குறித்து உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போல் பரபரப்பான சுவாரஸ்யமான பல்வேறு கிரிக்கெட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.